ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பலாக்கொட்டை முட்டை சேர்த்து தொக்கு தான் செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க பொடியாக. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் நறுக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெங்காயம் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோடய கிளிப்பு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மசாலா, மஞ்சள்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேக வச்ச பலாக்கொட்டை நல்லா நான் வேக வச்சுட்டேன் 2-3 விசில், அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா புரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் 4 முட்டை இப்போதைக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு இருந்திருக்கும். பலாக்கொட்டை முட்டை கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.